சூர்யா அப்பா ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொன்னாரு, இன்னும் காணுமே. நம்ம வேற வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஃபோன் பண்ணி லேட்டாக தான் சொன்னா என்னவா? முக்குல வந்துட்டு இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாரே. அட ஆமா, நீல இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபோன் போட்டுக்கலாம். கடையில் இருந்துட்டே ஃபோன் போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியலையே. அங்கே பாரு அப்பா வந்துட்டாங்க. ஆமாம் சூர்யா, இது என்ன புதுசாக ஸ்கூட்டிலாம் கொண்டு வராங்க. இது செம சூப்பராக இருக்குல்ல, எனக்கு பிடிச்சி ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. அதுவும் அப்பா இப்போ தானே ஆல்ரெடி ஒரு புது பைக் வாங்கினீங்க, அப்புறம் எதுக்கு ஸ்கூட்டி? ஃப்ரெண்டோட ஸ்கூட்டியா என்ன? நீலா ஃப்ரெண்டுக்குலாம் இல்லைம்மா, அம்மாவுக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். சரி, நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? வா சூப்பர்ப்பா, அம்மா ரொம்ப நாளாக ஸ்கூட்டி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு கொண்டு வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்கும். நான் எதுவுமே அம்மா கிட்ட சொல்லலை, நீங்கள் சொன்னது அப்படியே வெளியில் வந்துட்டேன். ஆமாம், உனக்கு பிடிச்ச கலரும் ஸ்கை ப்ளூவும் சூப்பர் தான் போச்சு. போங்க, 2 பேரும் இன்னும் ஸ்கூட்டியில் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர போகிறீங்க, நீயும் உங்கள் அம்மாவும். ஆமாம் ஜாலி இருக்கு. நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வரேன் ஃபஸ்ட்டு. அப்பா எனக்கு கூட இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. அதுவும் பாருங்க, பின்னாடி பாக்ஸ்லாம் வச்சுருக்கு. ஏதாவது ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், என்ன நிறைய திங்ஸ் வாங்கினாலும். ஆமாம் சூர்யா, உங்கள் அம்மா இந்த மாடலில் தான் கேட்டுகிட்டே அந்த விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ எப்படியோ ஒரு வேளை சேர்த்து வச்சு வாங்கியாச்சு. அவள் வரட்டும். வந்துட்டா. அடியே ஏன்டி கண்ணை கட்டிட்டு கூட்டு வர? படியும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நல்லா பிடிச்சிக்கோடி. ஐயோ, அம்மா மட்டும் கண்ணை கட்டிட்டு தனியாக வராங்களே. அம்மா நான் இங்கே தான் நிற்கிறேன். அப்படியே நேரம் இப்படி வாங்க, ஆப்போசிட்டில் அப்படியே கொஞ்சம் தள்ளி வாங்கம்மா. அம்மாம்மா எங்கேயும் போவான், இங்கேயே நில்லுங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் கொடுக்க போகிறேன் தெரியுமா? நான் இல்லை, அப்பா தான். இருங்க கண்ணை அவுத்து விட்றேன். பார்த்ததும் அப்படியே அசந்து போயிடுவீங்க. அட நீலா, நான் இருக்கேன்னு ஏன் சொன்னேன்? சரி பரவாயில்ல. ஓகேவா, ஓப்பன் பண்ணிடலாமா? அட இது என்னது ஸ்கூட்டி இருக்குது? நம்ம வீட்டுக்கு புது ஸ்கூட்டி வாங்கியிருக்கீங்க? அட சொல்லவே இல்லையா என்கிட்ட? ஏமோ சர்ப்ரைஸ் என்ன சொல்லிட்டா கொடுப்பாங்க, சொல்லாமல் கொடுத்தா அது பேர் சர்ப்ரைஸாக இருக்கும். அதுவும் கரெக்டு தான், திடீர்னு இப்படி கொடுத்துருக்கீங்களேங்க. ஐயோ, என் கையும் ஓல காலும் ஓலே, ஸ்கூட்டி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. எனக்கு பிடிச்ச கலர் நிலா கூட இது ரொம்ப பிடிக்குமே. ஆமாம், ஸ்கூட்டியில் இந்த மாதிரி பூவெல்லாம் முன்னாடி வச்சுருக்க மாட்டாங்களே. அட நீங்கள் வச்சுருக்கீங்களாக்கும்? நல்லா தாங்க இருக்குது இதுவும். அங்கே எம்டியாக இருந்ததுங்க, அப்போ என் ஒய்ஃபை கொடுக்குறேன்ல, ஸோ அதனால தான் பூ வச்சுட்டேன். நல்லா இருக்குதா? என்னது நல்லா இருக்குதாவா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் நீங்கள் இன்றைக்கி தான் உருப்படியாக எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்களேவும். நீலா பாத்தி, அவங்க அம்மா கொழுப்ப நல்லா இருக்கேன்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லாமல் எப்படிலாம் டேமேஜ் பண்ணுறான்னு. அது சரி, இத்தனை நாளாக காசுலன்னு புலம்பிட்டு இருந்தீங்க. எப்படிங்க அந்த இது வாங்குனீங்க? ரொம்ப செலவாயிருக்குமே. அதான் உனக்கு தெரியுமே என் கையில் காசு இருக்குன்னு. என்ன பண்ணுறீங்க கேட்டுகிட்டே இருந்தேல்ல, இதை தான் பண்ணியிருக்க பார்த்துக்கோ. உனக்கு தெரியாமல் சேர்த்து வைக்கணும்னு நினச்சா தான் சேர்த்து வைக்க விடுறியா? கையில் கொஞ்சம் காசு இருந்துட்டா போதுமே, நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு பண்ணுவார், நல்ல விஷயமா தான் பண்ணுவார்னு நினச்சி வச்சிருக்கணும். ஆடா, நான் கிச்சன் செட் வாங்கும் போது கூட திட்டிக்கிட்டே இருந்தீங்களே. ஓ, இந்த காசெல்லாம் இதில் தான் போட்டிருக்கீங்களா? அப்போ இனிமேல் காசு இல்லைனாலும் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்க. நீங்கள் எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த சந்தோஷத்தோடு நான் ஓட்டி பார்க்குறேன். சல்லுன்னு போதே ஸ்கூட்டி. அம்மா மெதுவாக போங்க, வேகமாக போகாதீங்க. டே சூர்யா, இனிமேல் நானே உங்களை போய் விட்டுட்டு வரேன்டா. அம்மாவுக்கு வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஸ்கூட்டி வந்துருச்சு, நீ அடிக்கடி ஷாப்பிங் எல்லா இடத்துக்கு போகலாம், சரியா? சூப்பர். அம்மா ஸ்கூட்டி வந்த சந்தோஷத்தில் நம்ம கடையெல்லாம் கூட்டு போவாங்க. நம்ம காசை கறியாகிரும் நினைக்கிறேன். இது தெரியாமல் அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே. விட்ட இந்த தெருவே பார்த்துட்டு அடிப்பீங்க போலையே. டே அம்மா, உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தோமா, நீ தானே தெருவா சுற்றிட்டு இருந்த, அதே மாதிரி தான்டா. பரவாயில்லையா, வர நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களே. வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அடடே அம்மாடி ராதா, இது என்ன புதுசாக ஸ்கூட்டிலலாம் உட்காந்துருக்க? ஏடே இங்கே பாடுறா, ஏன்டா அப்படியே பெப்பர்பான்னு பார்த்துட்டு நிற்கிற? அத்தை, நம்ம ஸ்கூட்டி தான் அத்தை. உங்கள் மகன் எனக்கு புதுசாக வாங்கி கொடுத்துருக்காரு. அதிசயமாக இருக்குல்ல? என்னம்மா சொல்கிறேன், இந்த கிருஷ்ண பையனை வாங்கி கொடுத்தா உனக்கு? பரவாயில்லையா, பொண்டாட்டிக்கு வர வாங்கி கொடுக்கலாம் ஆரம்பிச்சிட்டியா? எங்கே ஒரு நிமிஷம் இருமா. அம்மாடி இங்கே வாமா, இந்த வீடு தான் வந்து இறக்கு. என்னது அது? அது ஒன்றும் இல்லைம்மா, வயசானவங்க வியாபாரி அவங்க தான். பாவம் போல் இருந்தது, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கம்மா. அதான் இங்கே வர சொன்னேன். பிள்ளைக்கு பிடிக்கும்ல, திங்கட்டும். சரிங்க அத்தை, வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்கள் எதுனாலும் வாங்குங்க. எனக்கு கண்ணு ஃபுல்லாக வண்டி தான் நிற்கிது இன்னைக்கு. கொடிக்கா பழம் கிலோ 40. ஆமாம், இங்கேயே இறக்கிடுவாமா? இங்கனே இறக்கி வீதாயி, பார்த்து மொல்லமாக இறக்கு. பாட்டு கொடிக்கா வாங்குறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஸ்கூல் கிட்டலாம் அடிச்சு ஆட்டையை போட்டு சாப்பிடுவேன். ஏம்மா எவ்வளோம்மா போடட்டும்? கிலோ 40 தாம்மா. 1 கிலோ போட்டுறவா இப்படி? வீட்டில் என் பேரனை தவிர யாரும் சாப்பிட மாட்டாங்க. அவனுக்கு எதுக்கு 1 கிலோ? 1/2 கிலோ போதும் தாயி, 1/2 கிலோ போடு. ஆமாம் பாட்டி, எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். 1/2 கிலோ வாங்குங்க, அதுவே எனக்கு போதும் பாட்டி. நிறைய தானே வரும், நான் நல்லா சாப்பிடுவேன். ஏம்மா பை எதுவும் இல்லையாம்மா? பையெல்லாம் உள்ளதாம்மா கிடக்குது, நீ சும்மா அப்படியே கூட நான் வாங்கிக்கிறேன். இதுக்கு எதுக்கு பையெல்லாம்? ஆமாங்க, சூர்யா மட்டும் தான் சாப்பிடுவான். 1/2 கிலோ போதும். சரிங்கம்மா, கிலோ 40, 1/2 கிலோ 20 ரூபாம்மா. எங்கள் பர்ஸ் உங்ககிட்ட தானே இருக்குது, காசு எடுத்து கொடுங்க. இந்தாங்கம்மா 20 ரூபா. ஆமாடி, அப்படியே அந்த கூடையை கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். சரிதாயி, இந்தா நல்லா பிடிச்சிக்கோ தாயி. சரிங்கம்மா, அப்படியே விட்டுருங்க.
கொடிக்காப்பழம் கிலோ 40 கிலோ 40. ஐயோடா இந்த நிலாக்கு அவ்வளவா பிடிக்காது, நம்மளே ஃபுல்லாத்தையும் சாப்பிட்ற வேண்டியதான். சூர்யா எனக்கும் பிடிக்கும் சரியா, கொஞ்சம் வச்சு வை, அப்படியே சாப்பிட்டுருவேன். ஆள் வேணான்னு சொல்லிட்டா போதும் எடுத்துக்கிறது. அத்தை இங்கே பார்த்தீங்களா உங்கள் மகனை எனக்கு ஸ்கூட்டிலாம் வாங்கி கொடுத்துருக்காரு, அதிசயமாக இருக்குது. சரி நைட் நல்லா சமைச்சு போட வேண்டியதான், அடுத்தடுத்து அப்போ தான் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிம்மா ராதா, வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது, பார்த்து ஓட்டணுன்னு. சரிங்க அத்தை. எங்கள் வண்டி அப்படியே அந்த சைடில் செட்டில் விட்டுருங்கண்ணே. சூர்யா வெளியே உட்காந்து சாப்பிடாத, உள்ளே போய் சாப்பிடுங்க 2 பேரும்.